இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வில்வம் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே பழக்கம். கும்பகோணம் காலேஜில் இருக்கும்போது என்னை பல முறை அவர் அழைச்சிருக்காரு. இப்போ போக முடியல. இப்போ இங்கே வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய நிகழ்வாக இருக்குது. ஏன்னா நான் படிச்சிருக்க வேண்டிய இடம் இந்த இடம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ஓவியர். சின்ன வயசுலேருந்தே நான் ஓவியங்கள் மூலமாக தான் நான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தேன். ஃபோட்டோகிராஃபிலேருந்து நான் லிட்ரேச்சருக்குள்ளே வந்தேன். லிட்ரேச்சர்லேருந்து தான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ ஓவியம் என்பது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து பெரிய இந்த கமர்ஷியல் ஆர்ட் போர்டெலாம் வந்து வரைவார். வரையும் போது நீங்கள் சார்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ வந்து கோடு போடுறதுங்கிறது வந்து பென்சில் வச்சு கோடு போட மாட்டாங்க. ஒரு நூல் வந்து அந்த நீலப்பொடி இருக்குல்ல, நீலப்பொடியில் அப்படி நனைச்சிட்டு அந்த நூலை வந்து 2 பக்கம் பிடிச்சா நம்ம அப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு கோடு வரும். ஸோ அங்கேருந்து அது ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு வாட்டர் கலர், அப்புறம் ஆயில் கலர் வரைஞ்சிருக்கோம். அப்புறம் எலெக்ஷன் டைமில் பெரிய பெரிய சுவர் ஓவியங்கள் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். பெரிய சாரத்தில் ஏறி நைட்டு முழுக்க வந்து அந்த லேண்டனில் அந்த இமேஜ் அடித்து அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கலர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவியத்தோட எல்லா வகைகளையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய 15 வயசுலேருந்து ஒரு 25-28 வயசு வரைக்கும் முழுக்க ஓவியத்தில் இருந்தேன். ஓவியத்தில் முழுமையாக ஈடுபடும் போது அது என்னை ஃபோட்டோகிராஃபி நோக்கி தள்ளுச்சு. அடுத்த கட்டமாக ஃபோட்டோகிராஃபிலேருந்து அப்படியே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். இப்போ ஆக்சுவலாக நான் அந்த உங்களோட நூலகத்துக்காக என்னுடைய 2 நூட்கள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உலக சினிமா நான் எழுதின புத்தகம், அப்புறம் டூலெட் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி நாங்கள் ஸ்டோரி போர்டெலாம் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது ஷார்ட் பை ஷார்ட் அதுக்கான ஸ்டோரி போர்டு இருக்குது. அந்த 2 நூல்களையும் உங்கள் நூலகத்துக்காக நான் முதல்ல கொடுத்துட்டு நான் பேசுகிறேன். ஸோ அதான் நான் இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த இன்விடேஷன் சார் அனுப்பிச்ச உடனே என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, சிங்கங்களை வந்து அவங்க குகையிலே போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு. தமிழில் வந்து ஒரு ஃபேமஸான கோட் இருக்குது. அதாவது சிங்கத்தை வந்து அது குகையிலே போய் சந்திக்கிறது தான் ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா இவ்வளோ ஓவியர்களுக்கு மத்தியில் ஓவியத்தை பற்றி பேசுகிறதோ சினிமாவை பற்றி பேசுகிறதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிமையான விஷயம் இல்லை. அந்த வகையில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வாக அது இருக்குது. நான் ஓவியத்தை பற்றி நான் படிக்கும்போது ஓவியத்துக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. நான் இப்போ சமீப காலமாக அதை வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி கூட நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 2004-2006 வந்து நான் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன். அந்த ரிசர்ச் என்ன அப்படின்னா, ஷார்ட் ஸ்டோரிஸ், அதாவது சிறுகதைகள் படிக்கும்போது அந்த சிறுகதைகள் வந்து எப்படி நமக்குள்ள ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது, ஒரு சித்திரத்தை எப்படி நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குதுங்கிறது தான் அதோட ரிசர்ச். அதாவது டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, டெக்ஸ்ட் எப்படி எந்த கட்டத்தில் அது இமேஜாக மாறுது அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறீங்க. எங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை படித்து டெக்ஸ்ட்டை வந்து இமேஜாக க்ரியேட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி, கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது எந்த இடத்துல ஒரு ரைட்டர் வந்து ஒரு வரி எழுதுறாரு, எந்த இடத்துல நமக்கு அது கனெக்ட் ஆகுதுங்கிற இடத்துல வந்து ஒரு இமேஜ் நம்ம மனசுக்குள்ளே உருவாகுது. அந்த இமேஜ் எப்படி உருவாகுது, அது கலராக இருக்கா, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு ரிசர்ச் தான் நான் பண்ணேன். அதாவது காட்சி படிமங்கள், இமேஜரிஸ் இன் ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட ரிசர்ச் பண்ணேன். இப்போ சமீப காலமாக வந்து என்னென்னா, நான் ஸ்க்ரீன் பிளே அதை பற்றிலாம் படிக்கும்போது ஓவியங்களை பற்றி வந்து நான் அதை திருப்பி வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்காக நான் 2 முறை நான் ஃப்ரான்ஸுக்கு போய் லூவர் மியூசியம் நான் போயிருந்தேன். பிக்காசோட மியூசியம் போய் பிக்காசோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சினிமா, இப்போ வேர்ல்டு சினிமான்னு சொல்கிறோம், மாடர்ன் சினிமாவில் இருக்கக்கூடிய நான் லீனியர் ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லேருந்து வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை பற்றி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி குகைகளில் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரியை போய் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க விரல்கள்னால தொட்டு வரைஞ்சிருக்காங்க, குச்சிகளை வச்சு வரைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு மாதிரி ஹாலோவாக இருக்கக்கூடிய எலும்புகளை வச்சு நம்ம ஸ்ப்ரே கன்று இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எலும்பில் வந்து அந்த கலரை யூஸ் பண்ணி ஊதி அதை வந்து அந்த குகைகள் சுவர்களில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஏன்சியன் டைம் வருது. ஏன்சியன் டைம் வந்தோடனே இந்த லைம் மாத்தர்லாம் வச்சு கலவையெல்லாம் வச்சு சில மியூரல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மியூரல்ஸில் என்ன பிரச்சனை ஆகும்னா, சீக்கிரம் அது காஞ்சிடுதுங்கிறனால அதுக்கு மேலே அதனால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கு மேலே மெடிவல் பீரியட் வருது. மெடிவல் பீரியட் வந்தோடனே அந்த மொசைக் மாதிரியான விஷயங்களை வச்சு பெரிய பெரிய கத்தீட்ரல், பெரிய பெரிய சர்ச்செல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க.
அது ஓவியத்தோட அடுத்த இடத்துக்கு போகுது. அடுத்து ரெனசைன்ஸ் வருது. ரெனசைன்ஸ் வரும்போது லியோனார்டோ டா வின்சி வர்றாரு, மைக்கேல் ஏஞ்சலோ வர்றாங்க. அவங்க வந்து ஓவியத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அடுத்து பராக் பீரியட் வருது. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ரெம்பிராண்ட் வர்றாரு. ஏன்னா ரெம்பிராண்டுக்கும் சினிமா லைட்டிங்க்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. ரெம்பிராண்ட் வந்த பிறகு அந்த அந்த அதில் இருக்கக்கூடிய ரெட்டு, அதில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் விஷயங்கள் எங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு ரொமான்டிசைஸ் பீரியட் வருது. ரொமான்டிசைஸ் பீரியட் வரும்போது டேர்னர் வர்றாரு, கோயா வர்றாரு. அவங்களோட பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு ஆர்ட்டை வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வருது. அடுத்து ரியலிஸ்டிக்காக பண்ணக்கூடிய ரியலிஸ்டிக் வருது. மோனேன்னு ஒரு ஓவியர், நீங்கள் மோனேட்னு சொல்லுவாங்க, மோனே நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். மோனே வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ரியலிசம் ஒரு கடத்தில் சலிக்க ஆரம்பிக்குது. ரியலிசம் சலிக்க ஆரம்பிக்கும்போது இம்ப்ரெஷனிசம் வருது. இம்ப்ரெஷன் வரும்போது அதை போஸ்ட் மாடர்னாக வந்து நம்ம வான்கா வர்றாரு, கியூபிசத்தில் வந்து பிக்காசோ வர்றாரு, சர்ரியலிஸ்டில் வந்து டாலி வர்றாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வளர்ச்சியை ஒட்டி மீடியமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. அவங்க வரைஞ்சது வந்து முதல்ல வந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு வரைஞ்சாங்க. இப்போ மரத்துலேருந்து ஒரு சாறு எடுத்து, ஒரு பூவிலேருந்து ஒரு சாறு எடுத்து, அதோட சில கெமிக்கல் சேர்த்து அப்படியே வந்து அது வரைஞ்சாங்க. அப்புறம் அப்படியே அஜந்தா வருது. அதுக்கு பிறகு முட்டையோட யாக்கு இருக்குல்ல, அதை வந்து கலந்து அதை வந்து பண்ணக்கூடிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது எல்லாமே, அதை கலந்து அதை பண்ணுறாங்க. அடுத்து ஆயில் வருது. ஆயில் வந்தோன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரீஒர்க் பண்ணுறதுக்கான டைம் அதில் இருக்குது. அது வந்து ஈஸியாக காய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் லேயர்ஸ் ஒர்க் பண்ண முடியுது, அதை ரீஒர்க் பண்ண முடியுது. அதுக்கு பிறகு வந்து வாட்டர் கலர் வருது. ரொம்ப தின்னாக பேப்பருக்கு வந்து ஆர்ட் வந்து பேப்பருக்கு வருது. இப்படியே ஒன்றா வந்து இப்போ டிஜிட்டல் ஆர்ட் வந்து நீங்கள் நினச்சது வந்து பேப்பர் இல்லாமல் எதுவுமே கலர் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐபேட்லேயோ இல்லை உங்களை செல்ஃபோன்லேயோ வரையக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துடுச்சு. இப்போ சினிமாவோட இதே எவாலுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து முதல்ல வந்து லூமியர் பிரதர்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. அது வந்து ஃபிலிம்னு சொல்ல முடியாது, அதை கேஷுவல்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து முதல்ல ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயின் வந்து நிற்கிது. அதுதான் அவங்களோட உலகத்தின் முதல் சினிமா. அந்த சினிமா எடுக்கிறது என்னன்னா, அப்போ வந்து சினிமாவில் வந்து கட்டு கிடையாது. அதாவது ஒரு கேமரா வச்சுருப்பாங்க, ஒரே ஷாட் எடுப்பாங்க, அது அவ்வளோதான், முடிஞ்சிடும். அது 1 நிமிஷமாக இருக்கலாம், 2 நிமிஷமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், சினிமா வந்து கட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது ரஷ்யாவில் வந்து குலஷேவ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஸர், ஒரு ஃபிலிம் தியரிட்டிஷியன், அவர் என்ன செய்கிறாரு, கட்டு வந்து ஒரு விஷயத்தை பெருசாக மாற்றுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது ஒரு சிரிக்கிற ஒரு புகைப்படம், அடுத்து ஒரு பிரெட்டு, அடுத்து அழுகிற புகைப்படம், அவரோட புகைப்படம். அந்த 3 புகைப்படத்தை அடுக்கும்போது அதை பார்த்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க, பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. அவங்க சொல்கிறாங்க, சார் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கார், அந்த பிரெட்டை பார்த்தோன்னா ரொம்ப சோகமாயிட்டாரு, பிரெட்டுனா அவருக்கு பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு, அதே ஃபோட்டோவை ஆர்டர் மாற்றுறாரு. முதல்ல அழுகிற ஃபோட்டோ, அடுத்து பிரெட்டு ஃபோட்டோ, அடுத்து சிரிக்கிற ஃபோட்டோ. இப்போ என்ன தோணுதுன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் சோகமாக இருக்கார், அதை பசியில் இருக்கார், பிரெட்டை பார்த்தோன்னா சந்தோஷமாயிட்டாருங்கிறாங்க. இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, 3 இமேஜ் சம்மந்தமே இல்லாத, ஒருத்தர் சிரிக்கிறாரு, ஒரு பிரெட்டு, ஒரு அழுகிறாருங்கிற 3 தனித்தனி இமேஜஸை கனெக்ட் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவர் தான் சினிமாவுக்குள்ள கட்டுங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்கிறார். அப்போ கட்டு வந்த பிறகு சினிமாவோட லாங்குவேஜ் மாறுது. அப்புறம் சினிமாவில் கட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஷார்ட்டோட சைஸுங்கிறது மாறுது. இப்போ க்ளோஸ்அப்னு ஒன்று இருக்குது, ஒரு லாங் ஷாட்டுன்னு இருக்குது, ஒரு மிட் ஷாட்டுன்னு இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா பெயிண்டிங்லேருந்து தான் வருது. இப்போ ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் பார்க்கும்போது என்ன ஷாட்னா அது ஒரு ஒயிட் ஷாட்டு. அப்போ நாங்கள் சினிமா எப்படி எவால்வ் ஆகுதுன்னா, பெயிண்டிங் மாதிரி நம்ம ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் எடுத்து அது ஒரு ஒயிடில் ஒரு விஷயத்தை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இப்போ ஒரு மனிதர் மட்டும் நடந்து வர்றாரு, அவர் வந்து ஃபுல் ஃபிகர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு மிட் ஷாட்டு, இது ஒரு பெயிண்டிங்கில் ரெஃபரன்ஸ் இருக்குது, அது மிட் ஷாட்டாக மாற்றலாம். இப்போ க்ளோஸ்அப்னா இவ்வளோ தான் இருக்குது, ரைட்டு. கண்ணுனா கண் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எதுக்காக ஒரு கண்ணை மட்டும் வரைகிறாரு, எதுக்காக ஒரு பர்ஸ் லெவலில் வரைக்கும் எதுக்கு வரைகிறாரு, எதுக்கு ஃபுல் ஃபிகர் வரைகிறாரு அப்படின்னா, அந்த ஃப்ரேமுக்கு வெளியிலேயும் விஷயங்கள் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஏன் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாருங்கிறது வந்து சினிமாவுக்கு அந்த ஷார்ட்டாக மாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு வேலையை அது பண்ணியிருக்கு. இப்போ க்ளோஸ்அப்புங்கிறது பெயிண்டிங்கில் தான் வருது. சரி, இதெல்லாம் அப்படி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, சினிமாவோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல லீனியராக கதை சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல பார்த்த மாதிரி லூமியர் வந்து ஒரு கேஷுவல்ஸ் எடுக்கிறாங்க, அடுத்து சினிமாவில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் வருது, அப்புறம் வந்து சவுண்டு வருது, மியூசிக் வருது, அப்புறம் கலர் வருது, இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஃபிலிம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பெயிண்டிங்கில் பார்த்த மாதிரி தான் அங்கேருந்து கேவ் பெயிண்டிங்லேருந்து அப்படியே வந்துச்சு, இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. இதோட எவால்யூவேஷனை வச்சு பார்க்கும்போது சினிமாவோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தா, சினிமாவோட ஸ்ட்ரக்சர்லேயே இந்த மாற்றம் நடந்திருக்கு.
இப்போ உதாரணத்துக்கு வந்து பெயிண்டிங்கில் வந்து முதல்ல வந்து கேவில் வந்து அவங்க வேட்டையாடுறதை பற்றியும் இல்லை கதை சொல்வதை பற்றியும் படம் வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து ஜீசஸ் கிறிஸ்டை பற்றி வரைஞ்சிருக்காங்க. அடுத்து என்ன பெரிய மன்னர்களை வரைஞ்சிருக்காங்க. அடுத்து சாதாரண மக்களை வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் தொழில் புரட்சிலாம் வந்ததுக்கு பிறகு சாதாரண தொழிலாளிகள் ரோட்டில் இருக்கவங்க வந்து வரைகிறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி என்பது முதல் பெரிய பெரிய மன்னர்களை விக்டோரியா மகாராணியை வந்து காப்பி பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபி பயன்பட்டுருக்கு. அப்புறம் அப்படியே சாதாரண மக்களுக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்துருச்சு. எல்லாரும் தெருவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை எடுக்கிறோம். அப்போ இதோட எல்லாத்துக்கும் ஆரிஜின் தாய் எது சோர்ஸ் அப்படின்னா பெயிண்டிங்கில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வருது. இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேம் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேமை தான் நாங்கள் ஒரு செகண்டில் 24 ஃப்ரேமை வரைகிறோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லைட், நீங்கள் யூஸ் பண்ணுற கலர், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ், ஷேடோ எல்லாமே இதுக்கும் அதே தான், சேம் தான். இப்போ நீங்கள் ஆதி காலத்தில் வந்து பெயிண்டர்ஸ் பற்றி அந்த ரெனோசன்ஸ் பீரியட்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய கத்தீட்ரு முன்னாடி காலையில் விடியறதுக்கு முன்னாடி போய் உட்காந்து அந்த லைட்டை மட்டும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த லைட் எப்படி அந்த பில்டிங் மேலே விழுகுது, அந்த லைட் எப்படி மூவ் ஆகுது, மூவ் ஆகும்போது அதோட டெக்ஸ்டர் வந்து எப்படி மாறுது, லைட் வந்து ஹார்டாக இருக்கும்போது ஷேடோவோட எட்ஜ் எப்படி இருக்குது, லைட் சாஃப்டாக இருக்கும்போது ஷேடோவோட எட்ஜ் எப்படி இருக்குது, லைட்டு ஹார்டாக இருக்கும்போது கலர் எப்படி இருக்குது, லைட் சாஃப்டாக இருக்கும்போது அதோட ஹியூஸ் வந்து எப்படி மாறுது, இது எல்லாத்தையும் பார்த்து திரும்ப அவங்க ஸ்டுடியோவில் போய் வரைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஈஸியாக நம்ம செல்ஃபோனில் காப்பி பண்ணிட்டு அதை போய் பண்ண முடியுது. அப்போ ஆரம்ப காலத்தில் லைட் என்பதை எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, லைட் என்பது ஒரு ஓவியத்துக்கு எவ்வளோ முக்கியம். ஏன்னா இஃப் தர் இஸ் லைட் தர் இஸ் இமேஜ். லைட் இருந்துச்சுன்னா இமேஜ் இருக்குது. லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த காட்சி இல்லை. அப்போ ஒளி என்பது நாங்கள் ஃபோட்டோகிராஃப் என்பது சொல்லுவோம். ஃபோட்டோ என்றால் லத்தீன் மொழியில் வந்து ஃபோட்டோ என்றால் லைட், கிராஃப் என்றால் கிராஃபின்னு நம்ம ஆட்டோகிராஃப் சொல்கிறோம் தெரியுமா, அது மாதிரி கிராஃப்னா எழுதுறது. அப்போ ஒளியில் எழுதுதல் என்பது தான் ஃபோட்டோகிராஃபி, ஒளியை எழுதுவது என்பது தான் ஓவியம். அப்போ ரெண்டுமே அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லாம் இப்போ சினிமாவாக மாறி இருக்கு. சத்யஜித் ராய் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனர். அவர் வந்து தாகூரோட சாந்தி நிகேதனில் இந்த மாதிரி ஒரு காலேஜில் போய் ஓவியம் கற்றுக்கிறக்காக போகிறாரு. முதல்ல அடிப்படை ஒரு ஓவியம் தான் கற்றுக்கிட்டார். ஓவியம் கற்றுக்கிறப்போ அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு கிளாஸில், அது ஒரு சத்யஜித் ராய் பதிவு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு மாடு வரைகிறீங்க அப்படின்னா மாட்டோட எட்ஜு நீங்கள் தோலை நீங்கள் வரையல, மாட்டுக்குள்ளே இருக்க எலும்பை நீங்கள் உணர்ந்து வரையணுங்கிறார். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க அனாட்டமி உங்களுக்கு புரியும் போது தான் அவங்க ஓவியம் வந்து வேற ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதே பிகாசோ எப்படி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பெயிண்டிங் ஒரு பொண்ணோட ஒரு போர்ட்ரைட் வரைஞ்சிருக்காரு. அவர் சொல்கிறாரு, பொண்ணோட முகத்தை வரைகிறது முகத்தை வரைகிறது இல்லை, அவளோட இதயத்தை வரைகிறது. அவள் மனசுக்குள்ளே என்ன உணர்வு இருக்கோ அது அவள் கண்ணில் வரணும், அதுதான் பெயிண்டிங்கிறது. ஸோ பெயிண்டிங் என்பதும் சினிமா என்பதும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று பிணைந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரக்சரை பற்றி சொன்னேன். நான் லீனியருங்கிறது இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர். இப்போ டேரண்டினோன்னு ஒரு டேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்ட் ஃபிகர் அவர். அந்த டேரண்டினோ வந்து எப்படி அந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சரை எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப டீப்பாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா பிகாசோ என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, பிகாசோ வந்து வியூ பாயிண்டை வந்து மாற்றுறாரு. இப்போ நான் ஒரு வியூ இப்படி நான் பார்க்குறவங்க முகம் அப்படி இருக்குன்னா ஒரு கண்ணு மூக்கு வாயின்னு இல்லை, நான் வந்து இந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேங்க போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூபிசம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு பிகாசோ. அப்போ அந்த கியூபிசத்தை வந்து சினிமாவுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அந்த ஆர்டர் இல்லாமல் பின்னாடி இருக்கிறது முன்னாடி, இப்போ கண்ணு இங்கே இருக்கா, ஏன் கண்ணு இங்கே இருக்கக்கூடாது, வாய் இங்கே ஏன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அந்த ஸ்பேஸை மாற்றி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஒரு 5 சீனை பின்னாடி வைக்கலாமா, பின்னாடி இருக்க 5 சீனை முன்னாடி வைக்கலாம்னு மாற்றும்போது அது நான் லீனியர் ஸ்ட்ரக்சராக மாறுது. அப்போ நீங்கள் ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ரியலிஸ்டிக் வந்து அது மாடர்னுக்கு வந்து அது சரியலிஸ்டிக்காக மாறி இப்போ டிஜிட்டலுக்கு வந்துருச்சு. இப்போ கொலாஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. கொலாஜுங்கிறதுனா வேறு வேறு விஷயங்களை ஒட்டி ஒரு விஷயத்த ஓவியமாக மாற்றுறது. அதுபோல் வேறு வேறு இடத்துல நடக்கக்கூடிய கதைகளை எடுத்து அதை ஒரு கொலாஜ் பண்ணால் கதையாக மாறுமா அப்படின்னா மாறும். அதான் இப்போ மாநகரம்னு ஒரு படம் வருதுன்னா அது வேறு வேறு இடத்துல எடுக்கக்கூடிய கொலாஜிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ டெரண்டினோ வந்து அது மாதிரி கொலாஜிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ட்ரீ ஆஃப் லைஃப்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த படம் வந்து பெயிண்டிங்கில் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அதாவது அவர் சொல்கிற டைரக்டரு நான் வாட்டர் கலரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த படத்தை எடுத்தேங்கிறார். இப்போ பேரி லிண்டன் ஒரு படம் இருக்குது, ஸ்டான்லி குப்ரிக்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர். அந்த பேரி லிண்டன் என்ன சொல்கிறாரு, ஆயில் பெயிண்டிங் தான் என்னோட சோர்ஸ், அதுலேருந்து அந்த படத்தை நான் உருவாக்குனேங்கிறாரு. ஸோ பெயிண்டிங்கை நீங்கள் தீவிரமாக கவனிக்கும் போது அது அடுத்த இடத்துக்கு சினிமாவுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வரும். சினிமாவை கூப்பிட்டு வரும்போது இந்த பேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது உங்களை சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் ரூல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும். இன்றைக்கி சினிமாவில் நிறைய பேர் வந்து இங்கேருந்து படித்தவங்க வந்து டேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ சினிமா என்பதும் ஓவியம் என்பதும் நான் வேறு பார்க்கல. ஓவியம் ஒரு அசைகிற மூவிங் ஓவியம் தான் வந்து சினிமா. சினிமாங்கிறது வெறுமனே ஸ்ட்ரக்சரில் இது
உருவத்தில் மட்டும் இல்லை, அதோட ஸ்ட்ரக்சர்லையும் உருவ அமைப்புலையும் ஓவியத்தோட ஸ்ட்ரக்சர், ஓவியத்தோட அனாட்டமியிலிருந்து தான் அது எவால்வ் ஆகி அது வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் டீப்பாக படிக்கும்போது, நான் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பற்றி நீங்கள் படிக்கும்போது புரியும். சினிமாவில் நடந்திருக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் வந்து ஓவியம் தாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஓவியத்தை நீங்கள் தீவிரமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிற போது அது அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி உங்களை நகர்த்தும். இப்போ நான் சின்ன வயசில் ஓவியங்கள் வரைகிறேன், அப்புறம் வாட்டர் கலர் வரைகிறேன், அப்புறம் ஆயில் கலர் வரைகிறேன். அப்போ உங்கள் ஆசிரியர் ஒருத்தர் நான் சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி நீ கற்றுக்க, நீ லைட் என்ன ஸ்டடி பண்ணினா உன்னோட ஓவியம் வேறையாக மாறும் அப்படின்னாரு. சரி, நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறக்காக போகிறேன். ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க போகும்போது இன்னொரு மாஸ்டர் சொல்கிறாரு, ஃபோட்டோகிராஃபிங்கிறது கலர் ஃபோட்டோ இல்லை தம்பி, நீ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கற்றுக்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது வந்து கலர் இல்லை. இப்போ வந்து ரெட்டில் நீ வந்து ஷூட் பண்ணினா ரெட்டு வந்து கிரேயாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, பக்கத்தில் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காருன்னா நீ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ணினா இதுவும் கிரே தான், அதுவும் கிரே தான். அப்போ இது எத்தனை % கிரே, இது எத்தனை % கிரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா புதுசாக கதை சொல்கிறாரு, எனக்கு புரியல. அப்போ தான் சொன்னார், கிரேயில் வந்து 9 விதமான கிரே இருக்குது, அது ஒவ்வொரு கிரே நீ வந்து புரிஞ்சுக்கிறணும். அது ஒயிட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரே ஆகி கருப்புக்கு போகுது, அதை புரிஞ்சுக்கிறோன்னா நீ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கற்றுக்கிறேன்னாரு. நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கற்றுக்கிற போகிறேன். அங்கேயே ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு, நீ கற்றுக்கிறது ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போடுறதில்ல, பிரிண்ட் நீயே போடணுங்கிறாரு. அப்போ நானே ஒரு டார்க் ரூமை ரெடி பண்ணி ஒரு என்லார்ஜரை வாங்கி நாங்களே ஷூட் பண்ணி நாங்களே டெவலப் பண்ணி நாங்களே இதை பிரிண்ட் போடுறோம். அந்த சிவப்பு லைட்டில் அந்த பிரிண்ட் பண்ண அந்த எக்ஸ்போஸ் பண்ண பேப்பரை போட்ட உடனே அப்படியே முதல்ல பிளாக்ஸ் தான் முதல்ல வரும். அப்புறம் இந்த சொன்னாங்களே 9 கிரே இருக்குல்ல ஸ்டேஜஸ், அது ஒவ்வொரு கிரேயாக வரும். இப்போலாம் நீங்கள் அது பண்ணி பார்க்கலாம், இங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நீங்கள் ஒரு டார்க் ரூமில் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிரே ஒன்றுனா அப்படியே வரும், அப்படியே பூக்குற மாதிரி பூத்து ஒரு முழுமையாக ஒரு ஃபோட்டோவாக அது மாறும். ஸோ ஃபோட்டோகிராஃபி அது கற்றுக்கிட்ட பிறகு நான் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறேன். அப்போ நான் வீடியோகிராஃபி கற்றுக்கிறேன். அதுக்கு பிறகு போகும்போது அங்கே ஒரு வயசான ஒரு 90 வயசு ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு வீணை இருந்துச்சு. நான் அவர் என்ன வீணை இருக்கேன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீ தானே ஃபோட்டோகிராஃபர்? ஆமாம் அப்படின்னு. நீ ஃபோட்டோகிராஃபியை முழுமையாக கற்றுக்கணுன்னா நீ மியூசிக் கற்றுக்கணுன்னாரு. அப்போ நான் முதல்ல வந்து பெயிண்டிங் கற்றுக்கணுன்னா ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னா மியூசிக் கற்றுக்கணும். சரி, மியூசிக் கற்றுக்கணும் எல்லாம் சுற்றி ஒரு கடத்தில் கொண்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்து என்னை தள்ளிடுச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ சார்லி சாப்ளின் எடுத்திங்கன்னா சார்லி சாப்ளின் வந்து நல்ல மியூசிஷியன். சத்யஜித்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நல்ல பெயிண்டரு, நல்ல மியூசிஷியன். ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு வயலினிஸ்ட்டு. அப்போ மியூசிக்ங்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுது. மியூசிக் பின்னாடி பெயிண்டிங் இருந்து பெயிண்டிங் மியூசிக்குள்ளே உங்களை நோக்கி தள்ளுது. ஏன்னா லைட்டு தான் எல்லாத்தையும் இயக்குது. அப்போ ஒளியை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த ஒளி வந்து ஓவியத்திலேருந்து ஃபோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லா ஆர்ட்டுக்குள்ளேயும் உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்போ எல்லா ஆர்ட்டையும் நீங்கள் கலந்து அதில் கற்றுக்கிற போது நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயமா மாறும். தம்பி, சார் பேசுனது ரொம்ப எளிமையாக பேசியிருக்காங்க. எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட்னு ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை தான் சார் உங்களுக்கு சினிமாவோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சினிமாவும் ஆர்ட்டும் ஒன்று தான் அப்படின்றத ரொம்ப இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு என்ன கேள்விகள் தோணுது அழகாக கேட்கலாம். நீங்கள் பிஜி பசங்களாம் கேட்டிங்கன்னா தான் ஜூனியர்ஸ் கேட்பாங்க. பிஜி பசங்க நிறைய பேர் வந்துடுறீங்க, எம்எஃப்ஏ, நீங்களாம் கேட்கலாம் நிறைய கேள்விகள். சினிமாவை பற்றி கூட சார் டூலேட் நிறைய படம் எடுத்துக்கிறாங்கல்ல, சாருடைய சினிமாவை பற்றி கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த ஸ்கல்ப்சர் செக்ஷனுக்கு நான் போயிருக்கும்போது அங்கே ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது வந்து டெசிசிவ் மொமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் எழுதி வச்சுருந்தாங்க. டெசிசிவ் மொமெண்ட்டுங்கிறது ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு டேர்ம். அதான் ஹென்ரி கார்டியே பிரெசான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அதாவது ஜேர்னலிஸ்டத்தோட ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹென்ரி கார்டியே பிரெசான் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபோட்டோகிராஃபர். இந்தியாவில் நடந்த முக்கியமான பல சம்பவங்களை அவர் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு, இந்தியா வந்து சுதந்திரம் அடைவதோட அந்த நைட்டில் வந்து நேரு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்தியா என்னையோட ஃப்ரீடம் அப்படின்னு. அதை வந்து அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் ரமண மகரிஷி ஃபோட்டோஸ் யாராவது இங்கே பார்த்துருக்கலாம். திருவண்ணாமலை ரமண மகரிஷி, அந்த ரமண மகரிஷி ஃபோட்டோ அவர் எடுத்த ஃபோட்டோ தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா டெசிசிவ் மொமெண்ட்டுங்கிறாரு. என்ன சொல்கிறாரு டெசிசிவ் மொமெண்ட்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்பவர், நான் ஏன் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசுனா, பெயிண்டருக்கும் ஃபோட்டோகிராஃபருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான். நீங்களும் லைட்டை கேப்சர் பண்ணுறீங்க, நாங்களும் லைட்டை தான் கேப்சர் பண்ணுவோம்.
ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வேட்டை நாயை போல் இருக்கணுங்கிறார். வேட்டை நாய் என்ன செய்யணும்னா அந்த அதோட ஆப்ஜெக்டை பார்த்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் போய் அப்படியே பிடிச்சிரும். அப்போ ஒரு செகண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற இமேஜ் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு. இப்போ நான் நிறையா ஃபோட்டோஸ், நான் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஆனால் நான் எடுக்காத நிறையா நல்ல ஃபோட்டோஸ் வந்து நான் மிஸ் பண்ண ஃபோட்டோஸ் தான். ஒரு செகண்ட் நம்ம கேமரா பேக்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த இமேஜ் மிஸ் ஆயிரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேமரா என்பது உங்களுடைய அங்கமாக மாறணும், அதாவது உங்கள் உடம்புல ஒரு பகுதியாக மாறணுங்கிறார். உங்கள் கை மாதிரி, கால் மாதிரி, விரல்கள் மாதிரி கேமரா உங்கள் உடம்புல ஒரு பகுதியாக இருக்கணும். அப்போ நீங்கள் பெயிண்டர்னால் உங்கள் உடம்புல வந்து ஒரு ப்ரஷ்ஷோ ஒரு கலரோ உங்கள் உடம்போட உங்கள் எண்ணங்களோட ஒரு பகுதியாக மாறணும். அப்போ அதுதான் டெசிசிவ் மொமெண்ட்டுங்கிறேன். அதை பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. அந்த டெசிசிவ் மொமெண்ட் பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது வந்து அஸ் அ பெயிண்டர்ஸாக அவங்களுக்கும் அது யூஸ் ஆகலாம். என்ன அப்படின்னா, இந்தியா வந்து முதலாக வந்து ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸ்ரீஹரிகோட்டான்னு நினைக்கிறேன், ஸ்ரீஹரிகோட்டாவோ இல்லை தும்பாங்கிற இடத்துலையோ லான்ச் பண்ணுறாங்க. அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புளை வர சொல்லி, ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸை வர சொல்லி இதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு சாதாரண நாடு வந்து இந்த விஷயத்தை ஃபோட்டோகிராஃப் பண்ணுது அப்படின்னு. அப்போ நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே காலையில் அவங்களுக்கு 5 மணிக்கு அலாமம் அந்த ரூமில் வந்து எழுப்பி நீங்கள் 5 மணிக்கு இதை எடுக்க வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அசைன்மெண்ட்டு. இப்போ 5 மணிக்கு ஒரு எடுக்க போகிறாங்க. போகும்போது ஒரு கதவை திறக்கிறாரு. திறந்து என்னன்னு கேட்கும்போது, சார் 7 மணிக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது, ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நேற்றே அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா 7 மணிக்கு தான் ராக்கெட்டே லான்ச் ஆகுது, இவர் நேற்று எப்படி எடுப்பார் அப்படின்னு. அவர் எடுக்கலை. அதுக்கு பிறகு அவர் ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோ நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 அந்த ராக்கெட் ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய 2 சாதாரண ஊழியர்கள் அவங்க சைக்கிளில் அந்த ராக்கெட்டோட பின்பகுதியை கேரியரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. பின்னாடி பனைமரம்லாம் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுதுன்னா வழக்கமாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ராக்கெட் வந்து அந்த நெருப்பை கக்கிட்டு போகிற ஒரு இமேஜ் தான் நம்ம எல்லாமே பார்ப்போம். அது வந்து யூஸ்வலான இமேஜ். இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நாடு ராக்கெட் ஏவுது அப்படின்னா சைக்கிளுக்கு பின்னாடி அந்த ராக்கெட் பாகத்தை வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டில் ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃப். அதே போல் சுனாமி, இப்போ 2004 சுனாமி வந்துச்சு. சுனாமியோட பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி எதுன்னு நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம வழக்கமாக சுனாமி அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, பீச்சில் வந்து ஆட்கள் இறந்து கிடக்கிறது, கூட்டமாக ஆட்களை இறந்து கொண்டு போகிறது, அதான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபின்னு கொடுத்த ஃபோட்டோ வந்து உலகத்திலே கடலூரில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஒரு டாப்பாங்கல் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஒரு அம்மா கீழே குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கு. இப்படி கையை மணலில் வந்து இப்படி கையை பண்ணதில்லை. அந்த மணல் தடம் வந்து அந்த தரையில் இருக்குது. இந்த பக்கம் இறந்த மனிதனோட ஒரு கை மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃப்ரேமிங் பற்றி நீங்கள் யோசிக்கும்போது எதுக்கு அந்த இறந்த மனிதனோட முழு உடலை காட்டலை அப்படின்னா, அஸ் ஆர்டிஸ்டாக அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் உள்ளே வச்சுட்டாலே போதும், ஒரு ஆள் இறந்து கிடக்காருங்கிறது தெரியும். அப்புறம் ஒரு சோகத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ வெளிப்படையாக காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அது ஒரு பூடகமான இன்னொரு ஏரியாவும் இருக்குது. அதை நீங்கள் ஹிடனாகவும் காட்ட முடியும். இப்போ சினிமாவில் எங்களுக்கு ஒரு தியரி இருக்குது, நீங்கள் எதை காட்டுகிறீர்கள் என்பதை விட எதை நீங்கள் காட்டலைங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இமேஜில் ஒரு ஃப்ரேமிங்லேயும் எதை நீங்கள் காட்டுறீங்கிறத விட எதை நீங்கள் காட்டலைங்கிறது ரொம்ப முக்கியம். காட்டாததன் மூலமாக அது எதை நீங்கள் மறைச்சிங்கிறத காட்டணும். இப்போ பிகாசோ சொல்கிறாரு, ஒரு சேரை வந்து நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேரை வந்து வேறு மாதிரி நான் வரைகிறேன் அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொன்னார், நான் எதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கேங்கிற உங்களுக்கு தெரியணும். இது சேரை தான் நான் உடச்சிருக்கேங்கிற உங்களுக்கு தெரியணும். சேர் இல்லாமல் வேறு எதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறாரு. அதனால் பெயிண்டிங்கில் இன்னொரு எனக்கு நடந்த முக்கியமான ஒரு அனுபவம் வந்து, ஆதிமூலம் ஒரு பெயிண்டர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டுருக்கலாம், பெரிய மாஸ்டர் இப்போ இல்லை அவர் ஆதிமூலம் வந்து ஒரு பெயிண்டிங் வரைகிறத நான் முழுமையாக வீடியோவில் ஷூட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவர் வந்து வரைஞ்சார். அவர் வந்து நிறைய ப்ளூவில் வந்து நிறைய அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் நிறையா பண்ணியிருக்காரு. அப்போ சேலத்தில் வந்து அது நடந்துச்சு. அந்த நிகழ்வு நான் ஷூட் பண்ணுறேன். ஷூட் பண்ணும்போது இப்படி வரைவார், அப்புறம் தள்ளி நின்று இப்படி பார்ப்பார், அப்புறம் திருப்பி போவார், இப்படி வரைவார், தள்ளி நின்று பார்ப்பார், இப்படி வரைஞ்சிட்டே இருந்தார். வரைஞ்சி முடிச்சோன்னே இதே மாதிரி ஒரு டிஸ்கஷனில் எல்லாரும் கேட்டாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், சார் என்ன நீங்கள் தள்ளி தள்ளி வந்து நிற்கிறீங்க, பார்க்குறீங்க, நீங்கள் தான் வரைகிறீங்க, என்னத்தை பார்க்குறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அதுக்கு எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு கலர் வைக்கிறேன்னா அது இல்லை வான்னு கூப்பிடும், நான் போவேன், அதை டச் பண்ணுவேன், திருப்பி வருவேன், இல்லை இந்த பக்கம் டச் பண்ணு சொல்லும் பண்ணுவேன். அப்போ ஒரு ஓவியத்துக்கும் ஒரு பெயிண்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. அப்போ இன்னொருத்தர் கேட்டார், சரி எப்போ நீங்கள் வந்து போதும்னு நீங்கள் சைன் போட்டு எப்போ வெளில வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால் அது போதும்னு சொல்லும், அப்போ நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஒரு மெடிடேட்டிவாக ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு தருணம். ஒரு ஓவியர் வந்து அந்த ஓவியத்துக்கும் அவருக்கும் நிகழக்கூடிய எப்போ ஒரு ஆரம்பிக்கிறாரு எப்போ ஒரு முடிக்கிறாருங்கிறதுல ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு.
இப்போ சினிமாட்டோகிராஃபி பற்றி பார்க்கும்போது ஒரு ஒரு விக்டோரியா ஸ்டெரரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து லாஸ்ட் எம்பரர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு பெயிண்டர் வந்து சைன் பண்ணுவது போல், கையெழுத்து போடுவது மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர், நல்ல சினிமாட்டோகிராஃபர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவரோட சிக்னேச்சர் வந்து உள்ள ஹிடனாக இருக்குங்கிறார். இப்போ நான் எடுத்து ஒரு பரதேசின்னு ஒரு படம் எடுத்தேன், ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்தேன், தென்மேற்கு பருவ காட்டுன்னு ஒரு படம் நான் ஷூட் பண்ணேன், இப்போ நான் டூலெட்னு ஒரு படம் ஷூட் பண்ணேன். நான் பெருமையாக சொல்லிக்கிற முடியும், எந்த ஃப்ரேமை நீங்கள் நிறுத்தினாலும் அதுக்குள்ளே என்னோடய சிக்னேச்சர் இருக்குது, இது ஒரு எடுத்ததான்னு சொல்ல முடியும். அது எடுத்ததுக்கான ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீங்கள் வரைகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அது போல தான் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நாங்கள் டைம் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இப்போ அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பிரசான்னு ஒரு ராபர்ட் பிரசான்னு இன்னொரு ஒரு டைரக்டர், எப்படி ஹென்ரி கார்த்தியே பிரசானை வந்து நம்ம ஜேர்னலிஸ்டத்துக்கெல்லாம் ஃபாதர்னு சொல்கிறோமோ, அது மாதிரி டைரக்டர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டைரக்டர் வந்து ராபர்ட் பிரசான். அந்த ராபர்ட் பிரசான் சொல்கிறாரு, அந்த நோட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், ஒரு ப்ளூ என்பது தனியாக இருக்கும்போது தான் ப்ளூ, அந்த ப்ளூக்கு பக்கத்தில் க்ரீன் வச்சிங்கன்னா அது அந்த பழைய ப்ளூ இல்லைங்கிறாரு. உங்களுக்கு புரியும், கண்ணு வந்து நம்ம அதோட இல்யூஷனில் அது வேற ஒன்றா அதை மாற்றிடும். ஸோ கலர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும், ஸ்பேஸை புரிஞ்சுக்கிறதுக்கும், கோடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும், ஃப்ரேமிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கும், காம்போசிஷனை புரிஞ்சுக்கிறதுக்கும், சிமெட்ரியை புரிஞ்சுக்கிறதுக்கும், லைட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும், ஷேடோவை புரிஞ்சுக்கிறதுக்கும், கலரை புரிஞ்சுக்கிறதுக்கும், ஹியூஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஓவியங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மீடியம். அந்த ஓவியத்தை நுட்பமாக நீங்கள் புரிஞ்சுக்கிற போது அது உங்களை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி சினிமாவை நோக்கி உங்களை நகர்த்தும். இல்லை நகர்த்தாமே இருக்கலாம், அந்த ஆர்ட்லேயே மூழ்கி போகிறவங்களும் இருக்காங்க. சொல்கிறேன், ஒரு உன்னதமான ஆர்ட் அதுக்குள்ளே டீப்பாக உள்ளே போகும்போது அது வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா அந்த டைமில் எனக்கு வாய்ப்புகள், படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் ஓவிய கல்லூரியில் சேர்ந்து நான் படிச்சிருப்பேன். தொடர்ச்சி நானாக வரைஞ்சி பார்த்து ஒரு கட்டத்தில் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டு. இல்லை என்னை பாதித்த ஃபிலிம்னா ஆக்சுவலாக இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தேர் பாஞ்சாலின்னு ஒரு படம் இருக்குது. பத்தேர் பாஞ்சாலி சத்யஜித் ராய் எடுத்த படம். அந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். அஸ் பெயிண்டர்ஸாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். என்ன அப்படின்னா, சத்யஜித் ராய் வந்து முதல்ல ஒரு பெயிண்டர். அந்த உலக சினிமா இருக்குல்ல, அதோட ரேப்பர் வந்து அந்த படத்தோட ஒரு ஃப்ரேம் தான் அது, உலக சினிமாவோட ரேப்பர். அந்த சத்யஜித் ராய் என்ன சொன்னால், அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு பெயிண்டிங் கற்றுக்கிட்ட பிறகு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு கதை வந்து சொல்ல தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, கதை ஒரு நாவலை வந்து அடாப்ட் பண்ணி படமாக எடுக்கிறாரு. அந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமே ஒரு ஸ்டோரி போர்டு வரைகிறாரு. அந்த ஸ்டோரி போர்டை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறாரு. அப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்கல, அப்புறம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த பத்தேர் பாஞ்சாலிங்கிற படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் யார் அப்படின்னா சுபர்தோ மித்ரான ஒருத்தர். அவருக்கு 21 வயசு. அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் சினிமாட்டோகிராஃபியே தெரியாது. அவரை வந்து கூட்டி போகிறார், நீ வா, நான் உனக்கு சொல்கிறேன், லைட்டிங்னா நான் என்னன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறது மாதிரி ஃப்ரேம் வை, நீ எடு அப்படின்னு. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் பத்தேர் பாஞ்சாலி. இப்போவும் உலகம் முழுக்க வந்து இந்தியாவுக்கு வெளியில், நான் சொல்கிறது ஒரு ஃப்ரான்ஸுக்கோ ஒரு யூஎஸுக்கோ போயிட்டு இந்தியன் சினிமா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரே ஒரு பேர் தான் சொல்லுவாங்க, அந்த பேர் பத்தேர் பாஞ்சாலி. அந்த பத்தேர் பாஞ்சாலி எல்லாரும் பாருங்கள். அது நீங்கள் லைட்டிங்கு, பெயிண்டிங் எல்லாத்துக்குமான ஒரு பாடம் அதுக்குள்ளே இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு கதை. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் டைரக்டர் ஒருத்தர், ஈரான் டைரக்டர் ஒருத்தர், மக்மல் பஃப்னு ஒரு டைரக்டரு, அவர் டைரக்டர், அவர் ஒய்ஃப் டைரக்டரு, அவங்க பொண்ணு டைரக்டர், அவங்க பையன் ஒரு கேமராமேன், குடும்பமே சினிமா ஃபேமிலி. உலகம் முழுக்க இன்டர்நேஷ்னல் அவார்டு கிட்டத்தட்ட 100 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்தியன் சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச சினிமா என்னென்னு. அவர் சொன்ன பத்தேர் பாஞ்சாலி எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார், என்ன அப்படின்னா, நான் இதுவரை ஒரு 20 படம் எடுத்திருக்கேன், ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே நான் அந்த படத்தை பார்த்துட்டு தான் போய் படம் எடுப்பேனாரு. ஸோ அவ்வளோ பெரிய ட்ரெஷர் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் காலேஜில் கூட அதை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணலாம். பத்தேர் பாஞ்சாலி. நல்ல கேள்வி இது, நல்ல கேள்வி. ஏன்னா கலருக்கும் மூடுக்கும் தொடர்பு இருக்குது, அது உங்களுக்கு புரியும். ஒரு படத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரேமில் நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ப்ளூ இருக்குது அப்படின்னா, கிரே இருக்குது, ரெட் இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் பிக்காசோவை பற்றி திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிக்காசோட ரெட் பீரியடு, ப்ளூ பீரியடு, அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் வந்து என்ன கலர்லாம் ஒவ்வொரு டைமில் யூஸ் பண்ணாருன்னு இருக்குது. ஏன்னா அதுக்கும் அவரோட மனநிலைக்கும் மூடுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவ காட்டு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த கதையை கேட்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து, இந்த கதையை வந்து முழுக்க எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் பற்றின கதை. அதாவது மனிதர்கள் வர்றாங்க போகிறாங்க, ஆனால் அதோட கேன்வாஸ் என்ன அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப்புனால தான் பிரச்சனையே நடக்குது. அந்த தென்மேற்கு பருவ காற்றுங்கிறது சில ஏரியாவில் மழையை கொடுக்கும், சில ஏரியாவில் மழையை கொடுக்காது. அப்போ மழை இருக்க ஏரியாவும் செழிப்பாக இருக்காங்க, மழை இல்லாதவங்க ரொம்ப
வறுமையில் வெப்பத்தில் இருக்காங்க. அந்த வெப்பத்தை காட்டுறதுக்காக அந்த வார்ம் டோன் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்புக்காக நாங்கள் பயன்படுத்தினோம். இப்போ பரதேசி படத்துக்காக நாங்கள் எடுத்த பிறகு அது கலரில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். நீங்கள் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் ஸ்பீல்பர்க்கோட படம், அந்த படம் நீங்கள் பாருங்கள். அது பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதாவது நாஜிகளோட கேம்பில் எப்படி வதை முகாமில் எப்படி இருந்தவங்கள சிண்ட்லருங்கிற ஒருத்தர் எப்படி சேவ் பண்ணாருங்கிறது அந்த படம். அந்த படம் மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் இதில் எடுக்கலாங்கிறது அந்த திட்டம். பரதேசி நாங்கள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் கலரில் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிவிட்டு படம் போட்டு பார்க்குறோம். போட்டு பார்த்தா படம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி, அதெல்லாம் சொல்கிறேன். படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ டைரக்டர் ஒரு பாலா நான் எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எமோஷன் வரமாட்டேங்குதுங்கிறாரு. அதாவது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கண்ணு வந்து அந்த இமேஜஸுக்குள்ளே தான் போகுதே ஒழிய எமோஷனுக்குள்ளே போக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யலாம், நான் ஒரு வாரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், நான் கலரை வந்து எடுத்துருவான்னு கேட்குறேன். அவர் கலர் எடுத்துட்டிங்கன்னா படம் ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னு நினச்சிருந்தேன். இல்லை நான் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு கலரை கொஞ்சம் கொஞ்சமாக டீசேட் பண்ணோம். டீசேட் பண்ண என்னென்னா இப்போ இமேஜோட விஷயங்கள் வந்து பின்தங்கி போய் எமோஷன் வந்து அப்படி மேலே வருது. அதை அப்படியே கண் கூட நாங்கள் பார்த்தோம். அப்போ இன்னொன்று கதைக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் வந்து முதல்ல வந்து கிராமத்தில் நடக்குது. அந்த கிராமம் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது, ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு பிறகு 3-6 எஸ்டேட்டுக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க. எஸ்டேட் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது, ஆனால் அவங்க சோகமாக இருக்காங்க. இந்த ஜக்ஸ்டபோஸுங்கிற இந்த கான்ட்ரரி புரியுதா உங்களுக்கு? அதாவது வறுமையான, அதாவது காஞ்சி போன இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க, பசுமையான இடத்துல கஷ்டமாக இருக்காங்க. இதை மேட்ச் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யலாம், இது எங்கே கையை வைக்கலாம் அப்படின்னா ஃப்ரேமிங் எடுத்து படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம். இதை கலரை வந்து டீசைட் பண்ணி பார்க்கலாம். கலரை டீசைட் பண்ணோன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து 2வது 3வது இடத்துக்கு போயிடுச்சு, எமோஷன் வந்து முன்னாடி வந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு நாங்கள் டெஸ்ட் நான் பாம்பேயில் போய் எடுத்தேன், சென்னையில் ஒரு 2-3 லேபில் எடுத்தேன். அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு 2 விதமாக அதை ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து அது புதுசு. இப்போ நிறையா அது மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது 2011-12 பரதேசி வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா முழு படத்துக்கும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணோம். அதாவது முழு படத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு முழு படத்தையும் கலரை கொஞ்சம் டீசேட் பண்ணிவிட்டு அந்த டீசேட் பண்ண இமேஜோட பிளாக் அண்ட் ஒயிட்டை அப்படியே ஒட்டிட்டோம் முழு படத்துக்கும். அப்போ இன்றைக்கி வரைக்கும் அந்த கலர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜையும் ஒரு டீசேட் பண்ண இமேஜையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது ஃபோட்டோஷாப்பில் இப்போ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோவில் பண்ணி பார்த்துட்டு அதை லேபில் போய் பண்ணோம். பண்ணும்போது அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இல்லை, கலராகவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மிலிட்ரி க்ரீனில் ஒரு மாதிரியானவும் இருந்துச்சு. அது வந்து ஒரு எமோஷனை கொண்டு வர்றதுக்காக பண்ண விஷயம் தான் அது. இதுவுமே நல்ல கேள்வி தான். ஏன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஓகே. அதாவது ஃப்ரேமுங்கிறத அவங்க கேட்டது வந்து ஒரு பெயிண்டிங் வரையும்போது ஒரு ஃப்ரேம் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஃபோட்டோகிராஃபும் ஒரு சிங்கிள் இமேஜ், பெயிண்டிங்கும் ஒரு சிங்கிள் இமேஜ். அது வீடியோவாக மூவியாக மாறும்போது சிங்கிள் இமேஜ் இல்லை, அது வந்து மூவிங் இமேஜ். இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு தானே கேட்குறீங்க. கதை சொல்கிறதுங்கிறது வந்து இதில் நீங்கள் ஃப்ரேமில் கதை சொல்கிறதுக்கும் ஃபோட்டோகிராஃபியில் கதை சொல்கிறதுக்கும் சினிமாவில் கதை சொல்கிறதுக்கும் ஒரே விஷயந்தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் காம்போசிஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேமில் ஒரு படம் வரைஞ்சிருவீங்க, உங்கள் காம்போசிஷன் மாறாது. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு விஷயத்தை இப்படி கேமரா இந்த பக்கம் மூவ் பண்ணி கிளிக் பண்ணிடுவாரு, காம்போசிஷன் மாறாது. ஆனால் மூவியில் வந்து நாங்கள் கேமரா மூவ் பண்ணணும், ஆனால் காம்போசிஷன் மாறக்கூடாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு. இப்போ நீங்கள் ஒரு ட்ராலியில் ஒரு கேமரா மூவ் பண்ணணும் அப்படின்னா அது 1 செகண்டுக்கு 24 ஃப்ரேம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இப்படி போகணும், அது க்ரேன்லேருந்து இப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெட் ரூம் கொடுக்குறீங்க, சைடில் ஒரு ரூம் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. இந்த ஸ்பேஸ் வந்து எந்த ஃப்ரேம்லேயும் மாறக்கூடாது. அப்போ மாறாமல் அது இமேஜை ஹோல்ட் பண்ணும்போது அது ஒரு விதமான எமோஷனை கொடுக்குது. கதை சொல்வதுங்கிறது என்ன அப்படின்னா, கதை சொல்வதுங்கிறது லைட் ஷேடு தான் கதை சொல்லுது. அதை பற்றி சொல்லும்போது இப்போ சத்யஜித் ராய் என்ன சொல்லுவார்னா, ஒரு பெயிண்டருங்கிறதுனால எந்த ஒரு படத்தை வேணாலும் நீங்கள் ஓட விடுங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கள், அதை பாஸ் பண்ணுங்கள், அந்த இமேஜை பார்த்தா நான் சொல்லிடுவேன் அது நல்ல படமா கெட்ட படமானு அப்படின்னு சத்யஜித் ராய் சொல்கிறார். அதை நம்ம லோக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சினிமா போஸ்டர்ஸ் இந்த வாரம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோங்க. 5 படத்தோட போஸ்டர் நீங்கள் ஒட்டினீங்கன்னா நீங்கள் எந்த படத்தை பார்க்கலாம் எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு போஸ்டரை பார்த்தே நான் சொல்லிடுவேன். ஏன்னா போஸ்டர் என்பது ஒரு தீம் மாதிரி, அந்த படத்தோட தீம் ஒரு இமேஜ். அப்போ அந்த இமேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவதன் மூலம் அது ஒரு கதை சொல்லுது. அப்போ இந்த இமேஜஸை தொடர்ச்சியாக நீங்கள் அடுக்கும்போது நீங்கள் கதை சொல்வதற்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது, ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, லைட் இருக்குது, மியூசிக் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் கதை சொல்லக்கூடிய அந்த விஷயம் தானாகவே வந்துடும். சரியாக சொல்லிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு பதில் சொல்லலை.
இல்லை நினச்சதை பண்ண முடியாமல் நாங்கள் விட மாட்டோம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷாட் எடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த ஷாட் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷாட் அப்படின்னா, சந்தோஷங்கிறத எப்படி கொண்டு வர முடியுங்கிறத நான் எங்கே ரெஃபரன்ஸ் எடுப்பேன்னா, முதல்ல கலரில் எடுக்கலாம், அப்புறம் லைட்டில் இருக்கலாம். நல்ல ஒரு குளூமியான லைட் இருக்கும்போது அந்த மூடே வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். இதுக்கு பிறகு சினிமாவில் அவங்க டயலாக் பேச போகிறாங்க, சந்தோஷமாக பேச போகிறாங்க. அப்புறம் சந்தோஷமாக அவங்களுக்கு பாடி லாங்குவேஜ் இருக்குது, சந்தோஷமாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் இது தவிர ஒரு மியூசிக் இருக்குது, சந்தோஷமாக மியூசிக் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற எமோஷன் அதுலேருந்து தன்னால் வந்துடும். ஆனாலும் பேஸ் என்ன அப்படின்னா இமேஜ் தான். பெயிண்டிங்க்கும் நீங்கள் சினிமாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது பேஸ் வந்து அந்த இமேஜ். அந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூடு தன்னால் வந்துடும். இப்போ நான் ஒரு தடவை இளையராஜா இருக்கார், இளையராஜா அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம், மியூசிக் டைரக்டர் இளையராஜா. அவர்கிட்ட ஒரு தடவை நீங்கள் கேட்குற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ ஒரு பாட்டு நான் கேட்குறேன் சார், கேட்கும்போது முதல்ல ஒரு வயலினில் ஆரம்பிக்குது, அந்த வயலினில் ஆரம்பித்து ஒரு 4 பீட்டு கழிச்சு அப்புறம் ஃப்ளூட்டுக்கு மாறுது, அப்புறம் ஏதோ ஒரு மியூசிக் கொடுக்குறீங்க, எதனால கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். நீ இப்படிலாம் கேட்டால் எனக்கு தெரியாதுன்ட்டார். ஏன்னா சில விஷயங்கள் இன்ட்யூஷனில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ அந்த கதையை படிக்கிறோம், அந்த கதையில் நமக்கு என்ன மூடு நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது ஒரு இன்ட்யூஷனலாக நடந்துடும். இப்போ நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்கன்னா அந்த படம் ஏன் வரைகிறீங்கன்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கிறேங்க. அந்த படத்தை எதனால நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கு 100 காரணம் இருக்கும். நான் இதனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு வரைகிறேன், இல்லை அந்த இடத்துல ஏன் ப்ளூ கலர் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நான் அது வியூவராக நான் பார்க்கும்போது, நீங்கள் ஆர்டிஸ்டாக நீங்கள் பண்ணிடுறீங்க, நான் அதை ஒரு பார்வையாளராக நான் பார்க்கும்போது இது எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. ஒரு மியூசிக்ங்கிறது தனித்தனியாக தான் கம்போஸ் பண்ணுறாங்க, ஆனால் மொத்த ஒரு ஃபிகராக அது சேரும்போது நமக்கு வேற ஒரு உணர்வை கொடுக்குது இல்லையா? அது போல தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரேம்ங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது எல்லாம் சேரும்போது ஒரு உணர்வு அது கொடுக்குது. அதுக்கு ஸ்பைன் நீங்கள், அதாவது நீங்கள் பெயிண்டிங்க்கு வந்து ஸ்பைன் வந்து அது கலராக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், கோடாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சினிமாவுக்கு வந்து அதோட ஸ்பைன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி சரியான ஆக்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற எமோஷன் வந்து தன்னால் வந்துடும். நாங்கள் எல்லாமே சப்போர்ட் தான் பண்ணுறோம். ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் கலர்ஸு, ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக் டைரக்டரு, டயலாக் ரைட்டர் எல்லாமே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்துடுது. இன்னும் உங்களுக்கான பதில் கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, சில விஷயம் இப்போ கவிதைனா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுங்களேன், அதை டிஸ்கிரைப் தான் பண்ண முடியும், அது என்னன்னு தெளிவாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சீனை கொடுத்து எடுத்து காட்டுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டிடுவேன், அது எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல தெரியாது. இல்லை உங்களோட நோக்கம் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ஏன் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறீங்க, ஏன் எதாவது மூவியாக எடுக்கிறீங்க? இப்போ ஃபோட்டோகிராஃபுங்கிறது அவங்க கேட்டதோட இன்னொரு விதமாக நீங்கள் கேட்குறீங்க. அதாவது வந்து ஒரு சிங்கிள் இமேஜில் இப்போ உதாரணத்துக்கு வந்து வியட்நாம் வாரில் வந்து ஒரு சின்ன ஒரு 5 வயசு பொண்ணு வந்து ஒரு நியூடாக கையெழுத்திட்டு ஓடி வர்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து செகண்ட் வேர்ல்டு வரையே வந்து நிப்பாட்டுச்சு. ஏன்னா இப்படி கொடூரமாக இருக்குமா வார் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு ஃபோட்டோ சொல்கிற விஷயத்த மூவி ஒரு 5 நிமிஷம் மூவி எடுத்தாலும் 1 நிமிஷம் மூவி எடுத்தாலும் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. அப்போ சில நேரங்களில் சில ஆர்ட் வந்து சில விஷயத்த முந்திரும், சில நேரத்தில் அது செய்ய முடியாத இது செஞ்சிடும். இப்போ இது எல்லாமே செய்யாமல் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சினிமாங்கிறது ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிறது, பெயிண்டிங்கே எடுத்துக்கிறது, ஆர்ட் டைரக்ஷன் எடுத்துக்கிறது, மியூசிக் எடுத்துக்கிறது, டயலாக் எடுத்துக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிறது, எல்லா ஆர்ட்டையும் கம்பைன் பண்ணி அது பண்ணுறதுனால ஒரு பெரிய ஆர்ட்டாக நினைக்குது. நல்லா இல்லை, சினிமாவில் அப்படி பண்ண முடியாதுமா. சினிமாவில் வந்து எல்லாமே கோரியோகிராஃப் பண்ணி தான் பண்ணுறது. நீங்கள் வந்து ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்னு ஒன்று இருக்குது, ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த சீனில் வந்து ஒரு 3 பேர் வந்து பேச போகிறாங்க அப்படின்னா 3 பேரில் யார் எங்கே நிற்க போகிறாங்க, கேமரா மூவ் ஆகுதா இல்லை ஆர்டிஸ்ட் மூவ் ஆக போகிறாங்களா, உட்காருங்க, ஆர்டிஸ்ட் மூவ் ஆகும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பண்ணுறோம். அப்போ ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணோம். நம்ம கேண்டிடாக போய் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணலாம். ஃபீச்சர் ஃபிலிம், அதாவது ஃபிக்ஷன் ஃபிலிம் வந்து கேண்டிடாக நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லைட்டிங் இருக்கணும்,
மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க வந்து நடிக்கிறாங்களாங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னால் தான் அவங்க நடிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா அது கேண்டிடாக இருக்கணும். முதல்ல நீங்கள் உங்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு சீன் எடுக்க போகிறீங்கன்னா அந்த சீனை நீங்கள் ஏன் எடுக்க போகிறீங்க, எதுக்காக எடுக்க போகிறீங்க, அந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த சீனோட தன்மை என்ன அப்படிங்கிறது டைரக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், சினிமாட்டோகிராஃபர் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஏன்னா நீங்கள் அஸ் ஆர்ட் டைரக்டராக ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் இருந்தீங்க. இப்போ நம்ம ஆர்ட் டைரக்டர் நம்ம இங்கே சொல்கிறோம், ஹாலிவுட்டில் யூரோப்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர், அந்த ஹோல் ப்ராஜெக்டே டிசைன் பண்ணக்கூடியது ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் பண்ணுறாரு. அப்போ அந்த சீனோட மூடு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஷார்ட் இந்த டைரக்டர் வைக்க போகிறாரு, சினிமாட்டோகிராஃபர் வைக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட சைஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சினிமாட்டோகிராஃபி வந்து 2.35:1 அதோட ரேஷியோ இருக்குது. அது அஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஃப்ரேம் வந்து நீங்கள் எப்படி ஒரு வெர்டிக்கல் ஃப்ரேம் ஹரிசாண்டல் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சினிமாவுக்கான ஃப்ரேம் இருக்குது. அதாவது 1.66:1 இருக்குது, 2.35:1 இருக்குது. அதாவது அந்த அகலத்துக்கும் நீளத்துக்கும் ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. அந்த அகலத்துக்கும் நீளத்துக்குமான விகிதத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செட்டு போடணும். இப்போ நீங்கள் அழகாக ஒரு செட்டு போடுறீங்க, நான் கேமரா வைக்கும்போது ஒயிட் ஷாட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி வரலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது பிரச்சனை ஆகிடும். ஏன் இதை நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா அந்த ஷார்ட்டோட சைஸ் தெரியணும். இது ஒயிட்டில் எடுக்க போகிறாங்களா, க்ளோஸ்அப்பில் எடுக்க போகிறாங்களா, என்ன லென்ஸ் போட போகிறாங்க, இது என்ன அஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணாங்க. இப்போ 3/4 4:3 ஒன்று இருக்குது, இப்படி இருக்கும் வெர்டிக்கலாக. பழைய படங்கள் பாலுமந்திர சார் படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இந்த பில்டிங்கில் நம்ம ஷூட் பண்ணோம்னு வச்சுங்களேன், நீங்கள் முழு கட்டடத்துக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரேம் தெரிஞ்சுன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போதும், இந்த பக்கம் பண்ண தேவையில்லை. அப்போ டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர் இந்த 3 பேருக்குமே வந்து என்ன ஷூட் பண்ண போகிறோம், இந்த சீனோட மூடு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுன்னா அந்த கோஆர்டினேஷன் தன்னால் ஆகும். ஓகே, இல்லை அவர் என்ன கேட்குறாருன்னா ஸ்டோரி போர்டுக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி போர்டு எடுத்துகிட்டு பண்ணுவீங்களா, ஸ்டோரி போர்டில் வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சமீப காலத்தில் நான் வந்து நிறைய ஆர்டிஸ்டோடு நான் தொடர்ந்து இந்த ஸ்டோரி போர்டுக்காக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் நாளைக்கு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லென்ஸிங் தெரியணும். ஒரு 35mm லென்ஸ்னால் அது என்ன செய்யணும், இல்லை ஒரு டாப் ஆங்கிள்னால் அது என்ன செய்யணும், பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கும் போது பின்னாடி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு 50mm லென்ஸை ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், 35mm ஷூட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஸ்டோரி போர்டோட அடிப்படை. ஸ்டோரி போர்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சீன் எங்களுக்கு வந்தது உடனே அந்த சீனை வந்து எத்தனை ஷார்ட்டாக எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் நடக்கும். இப்போ இந்த ஹாலில் வந்து ஒரு சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த எத்தனை ஷார்ட் நம்ம எடுக்க போகிறோம், ஒரு 5 ஷார்ட் எடுக்க போகிறோம். 5 ஷார்ட்டில் என்னென்ன ஒய்டு என்னென்ன க்ளோஸ் அப்னா இப்படி ஒரு ஒயிட் ஷார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் உங்களை மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த ஹாலை வரைஞ்சி இப்படி சைடில் வரைவார். அப்போ ஒரு கேமரா இந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு நிற்கலாம், இங்கே நிற்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜிங்க அந்த இடத்துல நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். அப்போ ஸ்டோரி போர்டுங்கிறது எதுக்கு உதவுதுன்னா ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு தான் உதவுது. ஆர்டிஸ்ட் எங்கேயும் நிறுத்தலாம். இப்போ கேமரா மூவ் பண்ண வச்சுக்கலாம், ஒரு ஆரோ அப்படி போட்டுப்பாங்க, கேமரா இப்படி மூவ் பண்ணுங்கன்னு. அப்போ ஸ்டோரி போர்டு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீஸான ஒரு சினிமா நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு தன்மை வந்துடும். அதாவது சினிமாவை ஓடாமல் நிறுத்தி பார்க்குற மாதிரி வந்துடும். ஆனால் இப்போ சில சாஃப்ட்வேரில் ஸ்டோரி போர்டு வரைஞ்சதுக்கு பிறகு அதை மூவ் பண்ணி பார்க்குறதுக்கான சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஸோ ஸ்டோரி போர்டு என்பது முழுக்க ஒரு சினிமாவை ஒரு டெக்ஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறது தான். இப்போ உதாரணம் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட பிளான் இருக்குது. அந்த பிளானில் வந்து ஜன்னல் எங்கே இருக்கும், கதவு எங்கே இருக்கும், அது பேசேஜ் எங்கே இருக்கும், பெட்ரூம் எங்கே இருக்குது, எல்லாமே அதில் இருக்கும் ஸ்டோரி இதில் பிளானில். அதுபோல் சினிமாவோட ஒரு பிளான் தான் வந்து ஸ்டோரி போர்டு. புரியுது உங்களுக்கு? அதோட அடிப்படையை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சினிமா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஓகே. இப்போ அந்த ஸ்டேஜிங் சொன்னதுனால ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். டாவின்சியோட அந்த லாஸ்ட் சப்பர்னு ஒரு டாவின்சி தானே அது லாஸ்ட் சப்பர் ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங் வந்து ஸ்டேஜிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங் நீங்கள் திரும்ப பாருங்கள். ஒருத்தர் இப்படி பார்ப்பார், ஒருத்தர் இப்படியும் பாரு, ஒருத்தர் அப்படியும் பாரு, இப்படியும் திரும்பி இப்படி உட்காந்துருப்பார். இப்போ ஒரு சீனில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எங்களுக்கெல்லாம் அது பெரிய ரெஃபரன்ஸ். ஆளை எப்படி உட்கார வைக்கலாம், அந்த சேரை எப்படி திருப்பலாம், இல்லை அவர் ஃபேஸ் எப்படி இருக்கலாம், இது எல்லாமே ரெஃபரன்ஸ். அப்போ அந்த ஸ்டேஜிங்கிறது வந்து ஸ்டோரி போர்ட்லேயே வந்துடும். ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா சினிமா இங்கே இருக்கிற சினிமா மேலே எனக்கு வேறு சில அபிப்பிராயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஸ் அ பெயிண்டராக நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு படத்தை நீங்கள் வரைஞ்சிட முடியும்.
ஆனால் ஃபிலிம் மேக்கராக ஒரு படத்தை நான் எடுக்கணும்னு நினச்சா என்னால் எடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் பெயிண்டிங்கிறது நீங்கள் ஒருத்தர் மட்டுமே வரையக்கூடிய ஒன்று, சினிமாங்கிற ஒருத்தர் மட்டுமே எடுக்கக்கூடியது இல்லை. குறைஞ்ச ஒரு 20-30 பேராவது தேவைப்படும். அப்போ ஒரு சினிமாவை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவாக சிம்பிளாக எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் படிக்கும்போது, நான் அந்த வேர்ல்டு சினிமாலாம் எழுதும்போது சினிமாவை அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்பில் இருந்து எடுக்கிறாங்க. இப்போ அப்பாஸ் கியாரஸ்டமின்னு ஒரு ஈரான் டைரக்டர் இருக்கார். அவர் சொல்கிறார், கதையை எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் கதையை வந்து உங்கள் பாக்கெட்டில் தான் எடுப்பேங்கிறாரு. உங்கள் பாக்கெட்டில் உதாரணம் உங்கள் பேக் இருக்குது அப்படின்னா உங்கள் பேக்கை கொட்டி பார்த்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்குக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும். அவர் அப்படி தான் சொல்கிறார், கதையை நான் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். அப்போ உங்கள் முதல் படத்துக்கான கதையை உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எடுங்கிறார். இப்போ நான் படம் எடுக்கலாம் நிறைய கதைகள் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவிச்சதை படமாக எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் நான் வீடு தேடி அலைஞ்சது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். வீடு தேடி நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கடத்தில் எனக்கு தோணுச்சு, இதுவே ஒரு பெரிய கதையாக இருக்கும் போலே அப்படின்னு. இப்போ நீங்கள் ஊரில் வந்து பாட்டி அம்மாச்சி அப்பத்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கதை சொன்னால் இது இருக்குடா என் கதையே பெரிய கதைடான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது நம்ம வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பெரிய கதை இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜில் வந்து எப்படி சேர்ந்தீங்க, இந்த காலேஜில் முதல் ஒரு வாரம் எப்படி இருந்தீங்கன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு படத்துக்கான கதை. இப்போ நிறையா பொண்ணுங்க இருக்கீங்க, வேறு ஊரில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இதை ஓவியம் படிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி எப்படி வந்தீங்கிறத எழுதுனீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. அப்போ லைஃப்லேயே பல விஷயங்கள் கதையாக இருக்குது. அப்போ நான் டூலெட்டுங்கிறது நான் வீடு தேடி அலைஞ்ச கதை அதுதான் எடுத்தேன். அப்போது படத்துக்கான டைட்டிலுங்கிறது என்ன அப்படின்னா அந்த படத்தோட தீம் தான் வந்து டைட்டிலாக இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து வீடு வாடகைக்கு அல்லது வேறு மாதிரி வச்சு பார்த்தா சரியா இல்லை. டூலெட்டுன்னு சொன்னாலே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. அப்போ டூலெட்டுன்னு வச்சு ஏன்னா நான் மியூசிக் வந்து ஒரு 4 வருஷம் படித்தேன். மியூசிக் மேலே இருக்க மரியாதையினால அதை கெடுக்க வேணாம்னு மியூசிக் வைக்கல. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மொத்தம் 3 காரணம். இன்னொரு காரணம் வந்து எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஒரு மியூசிக் டேரக்டருக்கு போகிறோன்னா ஒரு 30-40 லட்ச ரூபா கொடுக்கணும், அதுக்கான பட்ஜெட் இல்லை ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பியூர் சினிமான்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து மியூசிக் இல்லாமல் நிறையா படங்கள் எடுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. தமிழில் வந்து மியூசிக் இல்லாமல் எடுக்கப்பட்ட முதல் படம் இதுதான். மியூசிக் டைரக்டரே படத்தில் இல்லை. காரணம் என்ன, நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு எமோஷன் வருது அப்படின்னா அந்த எமோஷனை வந்து மியூசிக் இல்லாமல் கன்வே பண்ண முடியுதா? ஏன்னா மியூசிக் என்ன செய்யுதுன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய எமோஷனை அண்டர்லைன் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் அழுகணும், இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அது இல்லாமல் த்ரூ த ஆக்டிங், த்ரூ த லைட்டிங், த்ரூ த ஃப்ரேமிங் மூலமாக அந்த எமோஷனை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் நினைக்கும் போது கொண்டு வர முடியுது. ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக தான் அது பண்ணிப்பேன். புரியல ஜோக்? ஆமாம், ஏன்னா இல்லை அது என்ன ஜோக்கர் என்பது அவருக்கு வந்து அவர் சீரியஸாக இருக்கார். உலகத்தோட பார்வையில் அவர் ஜோக்கராக இருக்கார். இப்போ நம்ம இப்போ கலவைக்கெல்லாம் சொல்லுவோம் பெரிய காமெடி பீஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா. நம்ம ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அதான் அவருக்கு வந்து அவர் சீரியஸான ஆள். வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு காமெடி பீஸாக இருக்கார். ஒரு ஜோக்கர் அவர். கண்டிப்பாக அதாவது லைட் என்பதே எமோஷன் தான். அது லைட்டுக்கும் எமோஷனும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ரொமான்டிக்கான சீன் நல்ல பேக் லைட்டில் தான் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு பீச்சில் தான் எடுக்கிறாங்க, நல்ல கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க. ரொமான்டிக் சீன் இப்போ 2 பேரும் ஒருத்தர் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்பில் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பார்க்கில் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பீச்சில் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லைட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இதே ஒரு டார்க் ஸ்பேஸில் இருட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அப்போ லைட்டுங்கிறது எமோஷனும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. இப்போ இன்னும் நம்ம லைஃப்லேருந்து உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திருமண வீடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து லைட் இருக்குது. ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் நம்ம நிறையா கட்டுறோம். இதே ஒரு துக்க வீடுன்னு வச்சுங்களேன், அந்த லைட் கம்மியாக தான் இருக்கும். காரணம் இருக்க லைட்ஸே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். காரணம் என்ன அப்படின்னா வெளிச்சத்துக்கும் மனநிலைக்கும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. அது நீங்கள் புரியும் போது உங்களுக்கு பெயிண்டிங்கோட, ஃபோட்டோகிராஃபோட, சினிமாவோட வேற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். நான் இப்போ முன்னாடி சொன்னது தெரியுமா, ஒரு ஃப்ரேமை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அந்த ஃப்ரேமை பார்த்தே நீங்கள் சொல்லிடணும் இது சோகமான ஃப்ரேமு, இது சந்தோஷமான ஃப்ரேமு, இது வந்து அவங்க அன்பை சொல்கிறாங்க, இல்லை அவங்க சண்டை போடுறாங்கங்கிறது அந்த ஃப்ரேமை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃப்ரேமை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா ஃப்ரேம் என்பது லைட்டை தவிர வேறு இல்லை.
நான் ஏற்கனவே சொன்னேன், லைட் இருந்தால் தான் இமேஜே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த லைட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு அந்த இமேஜ் உங்களுக்கு கன்வே ஆகும். அப்போ லைட்டோட தன்மையை மாற்றும் போது அந்த இமேஜோட மூடு மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வில்லனை காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், பழைய படங்களில் கீழே வந்து ஒரு சோப்பு லைட் வச்சுருவாங்க. இப்படி கீழே லைட் இங்கேருந்து இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்கும். நம்ம குழந்தைகளை ஏமாற்றும் போது ஒரு டார்ச் லைட்டை கீழே வச்சுட்டு பயமுறுத்துவோம் தெரியுமா? ஏன்னால் இதே லைட்டு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மேலே போயிடுச்சுன்னா தன்மை மாறிடும். இப்போ ஏன் சினிமா ஒரு தடவை ஒருத்தர் கேட்டார், சினிமாவில் ஏன் எல்லா லைட்டும் மேலே வைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் பதில் சொல்கிறார், சூரியன் மேலே தான் இருக்குது, நமக்கு எல்லா லைட் சோர்ஸும் மேலே இருந்து தான் இருக்குது. அப்போ லைட்டை மேலேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கீழே லைட் வைக்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த மூடு மாறிடும். ஸோ லைட்டுக்கும் மூடுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. காரணம் என்னென்னா, லைட்டு தான் கலரை உருவாக்குது, லைட்டு தான் இமேஜை உருவாக்குது. சார், மணிரத்னம் லைட்டிங் பற்றி ஏன் சார் அவர் ஸ்பாட் லைட் அதிகமாக லைட் யூஸ் பண்ணுறாரு? இல்லை, மணிரத்னம் வந்து அவருக்கு யூஸ் பண்ணுற சினிமாட்டோகிராஃபர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதான் அந்த இப்போ நீங்கள் பெயிண்டிங்கில் வந்து எதுக்கு ஒரு ஃப்ரேமை வந்து இந்த ஃப்ரேம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அது மாதிரி ஒரு ஸ்பாட் லைட் வைக்கணும், இதைத்தான் நீங்கள் பார்க்கணுங்கிறத லைட்டு தீர்மானிக்கணும். அதுக்காக தான் இருக்கும் ஃப்ரேமை வந்து ஹைலைட் பண்ணுறது. கேளுங்க. இல்லை, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆர்ட்டெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏஐ என்பது உங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டுன்னு நினச்சிக்கிறேன். அது வந்து மாஸ்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு மாஸ்டர் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிற விஷயத்தை தான் ஏஐ க்ரியேட் பண்ணுது. நாளைக்கு அது ஜெனரேட்டிவ் ஏஐயை வந்து நீங்கள் சொல்லாத விஷயத்தை க்ரியேட் பண்ணால் கூட ஒரு ஹியூமன் செய்யக்கூடிய விஷயத்தை அது என்றைக்குமே நெருங்க முடியாது. ஒன்று, இப்போ ஃபோட்டோஷாப் வந்த உடனே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான், பெயிண்டிங்லாம் போயிடுச்சு, ஃபோட்டோஷாப் வந்து அவ்வளோதான், எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுனாங்க. அப்போ அதை ஒரு டூலாக நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிமை சிக்கிட்டான்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி ஏஐ நமக்கு ஒரு அடிமை நினச்சிக்கிறேன். சேமா இருக்குமான்னு கேட்குறீங்களா? சேமா இருக்கணும். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கதை என்பது ஒரு விதை மாதிரி, ஒரு சீடு. அந்த சீடு நீங்கள் வச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடியது அந்த மரம் தான் வரணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொய்யா மரம் வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து கொய்யாப்பழம் தான் வரணும். அதுலேருந்து வேறு ஒரு வேப்பங்காய் வருதுன்னு வச்சிங்களேன், அது சரியாக இருக்காது. அப்போ என்ன கதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கதையை தான் அப்படியே டெவலப் பண்ணி அதை தான் ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றணும். அதோட தீம்னு சொல்கிறேன் தெரியுமா, அந்த தீம் வந்து மாறக்கூடாது. தீம் மாறாத மாதிரியான அந்த கதையை நீங்கள் உருவாக்கணும். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டில் போய் அது முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஒரு நடிகர் நடிக்கிறாரு, நமக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து இன்றைக்கி நம்ம கேமரா எடுத்துகிட்டு ரெடி ஆக்ஷன் சொல்லி நம்ம பண்ணுறதில்ல. இப்போ வந்து பெரிய நடிகர்கள் நடிக்கும்போது இப்படி பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட் சினிமாவில் எப்படி அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாலே ரிஹர்சல் ஆரம்பிச்சிடும். நாங்கள் ஸ்கிரிப்ட் படிப்போம், ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் இருக்கும், அவங்க நடிப்பாங்க, அப்புறம் அதை நாங்கள் திருத்துவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி அது சரியான பிறகு தான் ஷூட்டிங்கே போவோம். அது ஷூட்டிங்கில் வந்து கரெக்ஷன் வர்றது வாய்ப்பு இல்லை. அதாவது முதல்ல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன நான் எடுத்துக்கிட்டேன்னா, ரொம்ப மினிமலாக தான் நான் யோசிப்பேன். தேவையில்லாத எதுவும் உள்ளே இருக்க வேணாங்கிறது மாதிரி தான் யோசிப்பேன். அப்போ நிறைய பெயிண்டிங்ஸ் நான் முதல்ல பார்ப்பேன், ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறையா பார்ப்பேன். நான் இந்த பிரசான் நான் சொல்ல தெரியுமா, அந்த பிரசானோட ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்ப்பேன். அது எல்லாமே ஒரு தனித்துவம் இருக்கும். பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேர்ள் வித் பேர்ல்னு ஏதோ ஒரு இது இருக்குல்ல, வெர்மியர் வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன், அதில் இருக்கக்கூடிய அது மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் சினிமாவில் வைக்க முடிஞ்சால், அதே மாதிரி லைட்டிங்கு, அதே மாதிரி கலர் வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அது வித்தியாசமாக தெரியும். ஸோ தனித்துவம் வரணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர்ஸ் இருக்காங்க, மாஸ்டர்ஸ்கிட்ட போய் அவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தனித்துவமான ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் பரதேசி படம் பார்த்தீங்கன்னா, பரதேசி படத்தில் வந்து அந்த எல்லோரும் ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு ஷாட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷாட்டை வந்து எல்லாருமே கேட்டாங்க. அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கான எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் லண்டனில் எனக்கு கொடுத்தாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபியில் இது பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபின்னு கொடுத்தாங்க. அவங்க பர்டிகுலராக சொன்னதை வந்து அந்த ஷாட்டை தான் கேட்டாங்க, இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு. அது எல்லாமே நான் பார்த்த பெயிண்டிங்ஸ்லேருந்து அது வர ரெஃபரன்ஸ் தான், ஃபோட்டோகிராஃப்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெஃபரன்ஸு. அப்போது ஒரு மக்கள் ஊர்லேருந்து போவாங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன ஃபோட்டோகிராஃப் நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரியும் போது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை நான் நிறையா பார்த்தேன். அதோட ரெஃபரன்ஸ் தான் அந்த பாட்டு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரெஃபர் பண்ணும்போது மாஸ்டர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாலே பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம எடுக்கும்போது அது
அப்படி எதுவும் இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இல்லை. நான் ஆக்சுவலாக அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு சினிமாவுக்கு வந்து டூ அண்ட் டோன்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அப்படி ஏதாவது கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா, இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சினிமாவுக்குன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அது எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ணக்கூடியது வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களை டைரக்ட் பண்ணும். குரோசோவான்னு ஒரு டைரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குரோசோவா வந்து பேசிக்கலாக ஒரு பெயிண்டர். அவரோட 7 சாமுராய்னு ஒரு படம் பாருங்கள். அது படம் ஒவ்வொரு ஃப்ரேமுமே பெயிண்டிங்காக தான் இருக்கும். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே அதை வரைஞ்சிட்டு தான் அவர் எடுக்கிறார். புரியுதா? அப்போ அந்த ஸ்க்ரீன் ப்ளே உருவாக்குனதுக்கு பிறகு அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உங்களுக்கு ஒரு மூடு சொல்லும், இந்த மூடுக்கு இப்படி ஷார்ட் வைன்னு அது உங்களை டைரக்ட் பண்ணும். அப்போ அங்கே குரோசோவா தான் சொல்கிறாரு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வச்சுக்கிட்டு ஒரு மோசமான டைரக்டரோட நல்ல படத்தை எடுத்துடலாம். ஆனால் மோசமான ஸ்க்ரீன் ப்ளே வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டைரக்டர் கூட நல்ல படத்தை எடுக்க முடியாது. அப்போ என்ன அதோட டூ அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் ப்ளே சரியாக இருந்தால் அது உங்களை டைரக்ட் பண்ணிடும். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் அரசு கவின் கலைக் கல்லூரி சென்னை நடத்தும் கலைகளோடு உரையாடல் ஆர்ட்ஸ் வித் டாக் என்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வந்திருக்கும் நமது கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக அறிமுக உரையாற்ற வந்திருக்கும் விரிவுரையாளர் வண்ணக்கலைத்துறை மூத்த ஆசிரியர் திரு கோ வில்வநாதன் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக முக்கியம், திரைப்படம் என்னும் ஓவியம் என்ற தலைப்பில் மாணவர்களோடு கலந்துரையாடலுக்காக வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் பன்முகம் கொண்ட இயக்குனர், எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் இசைக்கலைஞர் திரு ரா செழியன் ஐஏசி அவர்களை வருக வருக என கல்லூரியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் கலந்துரையாடலுக்காக வந்திருக்கும் மாணவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி உரையாற்ற வந்திருக்கும் நமது கல்லூரி பேராசிரியர் திரு வே சிபி சக்கரவர்த்தி அவர்களை அனைவரும் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர் மாணவியர்களை அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை திரு முதல்வர் அவர்களுக்கும் திரு வில்வநாதன் அவர்களுக்கும் இயக்குனர் திரு ரா செழியன் அவர்களுக்கும் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய திரு ரவிச்சந்திரன் விரிவுரையாளர், விசிடி துறை ஆசிரியர்களுக்கு நன்றி. சாரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கதாநாயகர் நம்முடைய இயக்குனர், ஒளிப்பதிவாளர் திரு செழியன் அவர்கள். இல்லை, அவர்களை வரவேற்கும் விதமாகவும், ஏன் இந்த நிகழ்ச்சி, எதற்காக இந்த நிகழ்ச்சி என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர விதமாகவும் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் திரு தே சீனிவாசன் ஐயா அவர்கள் நம்மிடையே இப்பொழுது விளக்குரை வழங்குவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். திரைப்படம் என்னும் ஓவியம் என்ற தலைப்பிலே இயக்குனர், எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் இசைக்கலைஞர் திரு செழியன் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். மாணவர்கள் அனைவரும் அமைதி காத்து அவர் பேசி முடித்தவுடன் எதனா சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். தங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ள. ஹலோ, கேட்குதா? ஹலோ,
தங்கள் அறிவை மேம்படுத்தி கொள்ள அவர் பேசி முடித்தவுடன் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். முடித்தவுடன் அதெல்லாம் இதெல்லாம் கூச்செல்லாம் பட வேண்டாம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டால் சொல்லுவார். முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துரையாளர் அவர்களை வரவேற்கும் வகையிலும் அவரை பற்றின ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் வழங்குவதற்காக வண்ணக்கலைத்துறை ஆசிரியர் திரு கோ வில்வநாதன் அவர்களை அழைக்கிறோம். அறிமுக உரைன்னு சொன்னாங்க. நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சதை மட்டும் உங்களுக்கு விளம்புகிறேன். இந்த கலைகளோடு உரையாடல் என்னும் நிகழ்வு வந்து இது புதிய முயற்சி. இது தொடர் நிகழ்வாக நடக்கிறதுக்கான முன்னேற்பாடாக துவங்க வந்து செழியன் சார் வந்திருக்காரு. இவரை வந்து நான் முதல்ல 2017 ஒரு ஓவிய கண்காட்சியில் தான் அவரை சந்தித்தேன். அதாவது கும்பகோணம் ஓவியக் கல்லூரியுடைய மாணவர்கள் இறுதியாண்டு மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு லலித் கலா அகாடமியில் ஒரு ஓவிய கண்காட்சி வச்சாங்க. அதுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து அமுதன் பச்சைமுத்து அப்படிங்கிறவர் தான் சாரை அழைச்சிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒவ்வொரு பெயிண்டிங்குமே அவ்வளோ நேரம் பார்த்து அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தார். அவர் எனக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா டவுட்ஸ் கேட்டேன். அவர் டவுட்ஸ் நிறையா என்ன தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்ம பெயிண்டிங்கில் இருந்தாலும் அவர் மூவியில் இருக்கிற வாசியர் இன்னும் நிறையா கூடுதல் தகவல் சொன்னார். அவர் சொன்ன எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவா பட்டுச்சுன்னா, சார் நான் மான நாட்டெலாம் பார்க்குறோம், அது சரியாக புரிய மாட்டேங்குன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே பதில், எந்த ஒரு படைப்பையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முழு மனசோட உள்ளன்போடு செஞ்சீங்கன்னா அந்த பதிவு நிச்சயம் போய் அவங்கள்ட்ட செய்யணும்னு சொன்னார். அதை வந்து நிறைய இடத்துல நான் வகுப்பெடுக்கும்போது நான் அந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து தான் ஒரு ஆரம்பம். அவர் எழுதிய உலக சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தவுடன் எழுத வாரம் தேடி 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 பிடிச்சி எல்லாரும் பார்த்த அது புத்தகம். அது ஆனந்தவுடன் அதை தொடராக வந்து 93 இதை வந்து எழுதியிருப்பார். நம்ம கூட முதலாம் ஆண்டுக்கு அவர் எழுதிக்கிற ஃபஸ்ட்டு சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை வந்து கூட நம்ம போன மாதம் நம்ம ஃபஸ்ட் இயரில் வந்து போட்டோம். அவ்வளோ ஆளுமை அவர். நிறைய இதெல்லாம் தாண்டி அவர் ஃபஸ்ட்டு கேட்டதும்போது நீங்கள் என்ன சார் செஞ்சீங்கன்னு கேட்டபோது நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கலான்னு போனேன் அப்படின்னாரு. அவர் உடனே அடுத்த அவர் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட்டு மியூசிக் கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். நான் ஆல்ரெடி நான் வந்து மியூசிக் வந்து ஃபேமிலி தான் நான். ஆனால் மியூசிக் வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரையும் மியூசிக் தான் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுனால அதோட தொடர்ச்சியாக அவர் இன்னும் நிறையா முயற்சிகள் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருடைய டூலெட் அப்படிங்கிற சினிமா சர்வதேச லெவலில் கிட்டத்தட்ட 13 அவார்டுக்கு மேலே வாங்கின பெரிய படம் அது. அந்த படத்தை நாங்கள் கும்பகோணத்துலலாம் திரையிட்டிருக்கோம். திரையிட்டு பேசணும் தான் தெரிஞ்சோம். முதல் தடவை வந்திருக்கிற வாசி அவரை வந்து அது தொடர்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்ட டைட்டில் வந்து உலக சினிமாவும் ஓவியமும் அப்படின்னு தான் கேட்டேன். சார் தான் அந்த டைட்டில் ரெஃபர் பண்ணார், திரைப்படம் வேணும் ஓவியம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு சீனியர்ஸ் ஒரு 20-25 பேர் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, யார் சொன்னதுன்னா சார் தான் சொன்னேன். அதில் அவர் திரைப்படம்ங்கிறது இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓவியம்ங்கிறது அதோட பேஸ் தான். அதனால் நீங்கள் எல்லா ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். எல்லா சம்மந்தமாக தொடர்பாகவும் அவர் சொல்லுவார். திரைப்படம்ங்கிறது மூவிங் இமேஜஸ் தானே. அதனால் நீங்கள் சார்ட்ட நிறையா கேள்வி கேட்கலாம். இன்னொன்று இது தொடர்பாக நம்ம கல்லூரியில் தொடர்ச்சியாக இன்றைக்கி இது நடக்குதுன்னா நாளைக்கு பவாச்சலத்தரை வந்து ஒரு விசுவல் ஸ்டோரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வீக்ஸ் வரிசையாக யூஏ யூஎக்ஸு, ப்ராடக்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன், இது மாதிரி யார் என்னென்ன ஃபீல்டில் இருக்காங்களோ எல்லோரும் வரிசையாக ஆரம்பிக்கிறதுக்கான முதல் நிகழ்வாக தான் இது இருக்குது. அதனால் அறிமுகம் வந்து சாரை நான் பண்ணுறதுக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இனிமே உங்களை சார்கிட்ட பேசி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கலந்துரையாடல் தான் முக்கியம். சார் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறது ரெண்டாவது தான் சொன்னார், கலந்துரையாடல் முக்கியம்னு சொன்னார். நீங்கள் கேள்விகள் தான் கேட்கணும். ஆரோக்கியமான கேள்விகளுக்குன்னா ஆரோக்கியமான அடுத்த ஸ்டெப் முடிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான். அடுத்த பெரிய விஷயம் இருக்குது, ஆர்ட்டை தாண்டி பெரிய விஷயம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான நிகழ்வு தான் இது. நீங்கள் இதை தயவுசெய்து பயன்படுத்திக்கிங்க. ஆரோக்கியமான விஷயத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நகரலாம். இதோட இந்த முறையை நிறைவு செய்கிறேன். நன்றி. செலின் சார் அவர்களை கௌரவிக்கும் வகையில்
பொன்னாடை பொருத்தி நம்முடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். ரிகா ரிகா எங்க இருக்கீங்க? வண்ணக்கலைத்துறை மாணவி ரிகா அவர்கள் தான் படைத்த ஓவியத்தை விருந்தினர் அவர்களுக்கு பரிசாக வழங்க. நிறைய திரைக்கலைஞர்கள் இருக்காங்க, ஓவியர்கள் இருக்காங்க. அவன் பேசுவாங்க, பேச நமக்கு புரியவே புரியாது. நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க, அதான் பிரச்சனை. ஆனால் மிகப்பெரிய ஆளுமைங்கிறாங்க. சார் எழுதின உலக சினிமா புத்தகம் வந்து சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு ரிவ்யூ எழுதிட்டாங்க. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் வாசகர்களை கவர்ந்த புத்தகங்கள் பட்டியலில் உலக சினிமா புத்தகம் வந்தது. அந்தளவுக்கு சார் வந்து சினிமாவை ஒரு ஆய்வுக்குட்படுத்தி அதை வந்து ஒரு புத்தகமாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தகத்தில் ஒரு விஷயங்கள் நம்மகிட்ட எளிமையாக பேசுகிறாங்க இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய விஷயம். செல்லியன் சாருக்கு உரிய தனி சிறப்பு நினைக்கிறேன். சினிமா அனுபவங்களில் சார் சொன்னாங்க, ஒளி எழுத்து தான் ஓவிய எழுத்து அப்படின்னாங்க. ஓவிய எழுத்து தான் ஒளி எழுத்து. அதுதான் வள்ளுவர் முதல் சொல்லி சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பவன் முதற்கே உலகம். இறைவன் என்னோட எழுத்தாக இருக்கிறாங்க. எழுத்து அப்படின்னா ஒளி, அதுதான் போதும். வள்ளுவர் சொல்லக்கூடிய மையம் தான் இங்கே வந்து சினிமாவாக இருக்குது, புகைப்படமாக இருக்குது, ஓவியமாக இருக்குது, கலை, அதாவது காண்பியல் வடிவம் எல்லாமே இருக்குன்னு சொல்லுறது அவருடைய பொதுவான கருத்து. அத்தகைய கருத்தை நமக்கு ரொம்ப எளிமையாக, ஏன்னா மாணவர் உங்கள் லெவலுக்கு இறங்கி பேசுகிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்காக முதல்வர் சார்பாகவும் மாணவர் சார்பாக சாருக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். இருந்தாலும் இந்த நிகழ்வுடைய இறுதியாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க துகிலியல் துறை பேராசிரியர் திரு சிபி சக்கரவர்த்திகளை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிங்கங்களின் குப்பைக்கு வந்த கலைப்பணியை வரவேற்கிறேன். அரசு கவிதைகளை கல்லூரியில் கலைகளோடு உரையாட முதல் நிகழ்ச்சிக்கு நன்றியுரைக்காக என்னை தேர்வு செய்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஒரு கவிமணி பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்து சிறப்பாக ஒருங்கிணைத்து ஆலோசனைகள் வழங்கி முதலாக ஆரம்பித்திருக்கும் நம்ம கல்லூரியின் முதல்வர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். அறிமுக உரை வழங்கி அமர்ந்திருக்கும் மூத்த பேராசிரியர் திரு வில்வநாதன் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். அடுத்து வந்து நம்ம செல்லியன் சார் நம்ம கவிகளை ஆனந்த எழுதி சொல்ல வார வாரம் வாங்கி ஃபஸ்ட்டு தேடல் வந்து ஆசிரியர் ஓவியம் 2005 6 வாரத்தில் வந்து அது 2வது ஃபஸ்ட்டு வந்து உலக சினிமாவில் சினிமணிக்கு எந்த படத்தை எழுதிக்கிறாரு அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோம். அது இன்னைக்கு ஒரு பெரிய புத்தகமாக வந்து அது பெரிய பாராட்டு இந்த புத்தகத்தாரில். இந்த புத்தகத்தாரில் போய்ட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா சார் நின்று இருந்தார், கையெழுத்து வாங்கிட்டு அதையும் வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கலையை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும். மல்டிபிள் பர்சனாலிட்டியாக எழுத்து, டாக்குமெண்ட்ரி, ஓவியம், சினிமா, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து எல்லாத்துலேயுமே சாதிச்சிருக்கு. எதுவுமே நார்மலான ஐட்டம் கிடையாது. எல்லாமே ஒரு அவார்டுக்கான ஒரு விருதுக்கான உலக அளவில் அங்கீகாரப்பட்ட படைப்புகளாக தான் எல்லாமே இருக்குது. அதில் வந்து அந்த தெற்கத்திய இசையை வந்து தமிழ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது வந்து அப்போ ஒரு முறை ரொம்ப ஆச்சரியமாக புக்கர் அப்போ பார்த்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த முன்னெடுப்பை இது வரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது. அப்புறம் தமிழ் சிறுகதைகளில் உலகாட்சி, அப்புறம் நம்ம ஹார்மோனியம் இப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்து மிகப்பெரிய ஒரு கலை ஆளுநரை நிறுத்தி வைத்து மாணவர்களுக்காக அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்காக வந்ததுக்காக பெரிய கரகோஷத்துடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். அதோட இன்னும் பெருமையாக நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாணவர்களுக்கு கேள்வி
எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேள்வி நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு கேள்வி கூட சாதாரண கேள்வி கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேள்வி, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது அரசு கல்விக் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் சென்னை சார் மூலமாகவும் முதல்வர் மூலமாகவும் நன்றியை